இப்போ சவுதியை நோக்கி நீங்கள் தாக்குதல் நடத்துங்கள் என்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேட்டபோது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தாக்க வேண்டும் என சவுதி சொன்ன போதும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆனாலும் ஹவுதிகள் தற்போது சவுதி அரேபியாவின் பக்கம் இருப்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பலஸ்தீனத்திற்கு ஆதரவு அல்ல, குறிப்பாக ஹமாஸை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உறுதியான கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். ஏடன் வளைகுடாவில் ஹவுதிகளின் ஆதிக்கம் இருக்கும் இந்த பகுதிகளில் குழு பயங்கரவாதிகள் ஹவுதிகள் தாண்டி அந்த பகுதியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய சவுதிக்கு எதிரான இந்த குழுக்களை ஆயுத கடத்தல் மூலம்தான் இப்போது விரோதத்தை சவுதி அரேபியாவோடு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் இருக்கிற இந்த ஒப்பந்தம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என அவர்கள் அறிவித்தது என்ன விளைவுகளை ஒட்டுமொத்தமாக ஏற்படுத்தும்? அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? ஒரு கேள்வி. இதுக்கிடையில 25,000 பாகிஸ்தானுடைய வீரர்கள் பலஸ்தீனத்தில் நிறுத்துவதற்காக அமெரிக்கா அழைக்கிறது. அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் 3,500 ரியால் கொடுக்கப்படும் ஒருவனுக்கு சம்பளமாக. இதை சவுதி கொடுக்க வேண்டும். இப்ப யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யூதர்களோடு ரகசிய கூட்டணி மட்டுமல்ல, ஏமனுக்குள் ஏற்கனவே ஹவுதிகளை தாண்டி தெற்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ராஜ்யத்தை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நடத்துறாங்க. இது கடும் கோபத்தை உள்ளாக்கி இருக்கிறது ஹவுதிகளுக்கு.